அப்போ கடல் பாறையே போட்டுருவா. ஆமாம், இதான் சூப்பராக இருக்கியா பாறை. எவ்வளோ 1 கிலோ போடுவா? 1/2 கிலோ போதும். மீன்காரக்கா இன்னைக்கு வந்துட்டாங்க. என்னென்ன கிழமைக்கா வருவீங்க? செவ்வாய், புதை, வியாழன். செவ்வாய், புதன், வியாழன், சனி, ஞாயிறு 5 நாள் வருவாங்க. இன்னைக்கு வந்துட்டு என்ன மீன் இருக்குன்னா நண்டு, ஊளி, கடல் பாறை. போதுங்கக்கா, போதுங்கக்கா. சின்ன மீன் வைக்கணும். அம்மா வந்துட்டு இன்னைக்கு கடல் பாறை வாங்கியிருக்கோம். ஊளியும் மத்தியும் தானே வாரம் வாரம் வாங்குறோம். அதனால வந்துட்டு இதை வாங்கியாச்சு. கடல் பாறை ஏங்கா அதை முழுசாக வறுத்தா நல்லா இருக்குமா? கீரை விட்டு வறுக்கலாம். அப்படி கூட கொடுத்துறீங்களா? நீங்கள் யோசிச்சு சொல்கிறேன் குழம்பு வைக்கிறதா என்னன்னு. விட்டுறீங்களா? வறுத்துக்கலாம். கீழே கட் பண்ணலை, அதை கட் பண்ணிடுங்க. சூப்பராக காமிச்சுங்க. போங்கக்கா. ஓகே, மீன்லாம் வந்துட்டு நம்ம அக்கா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது எவ்வளோ சொன்னாங்கன்னா கிலோ 200 சொன்னாங்க. நான் வந்துட்டு இந்த மீனுக்கு வந்துட்டு 150 ரூபா கொடுத்தேன். சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை குழம்பு வைக்கிறதா வறுவல் பண்ணுறதான்னு சொல்லிட்டு இனிமேல் முடிவு பண்ணுவோம். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு தான். மீன் குழம்பு வச்சு காமிச்சு எனக்கே போர் அடிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி வச்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன மீன் வாங்கியிருக்கோன்னா பாறை மீன். இந்த வாங்கினது கட் பண்ணது எல்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன். பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். 4 மீன் வாங்கியிருக்கோம். 2 வந்துட்டு வறுவல் பண்ணிவிட்டு 2 வந்துட்டு கொஞ்சமாக நம்ம குழம்பு வச்சிடலாம். ஓகேவா? முன்னாடியே வந்துட்டு எல்லாம் ப்ரிப்பேராக வச்சுட்டேன். எண்ணெயெல்லாம் காஞ்சிட்டு வெந்தயம் போட்டுட்டு நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். சின்ன வெங்காயம் ஒரு 10-15. அதுக்கப்புறமா பூண்டு வந்துட்டு பெருசாக இருக்குது, அதனால ஒரு 5-6 போட்டுக்கலாம். போதும். போட்டு நல்லா வதக்கலாம். வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம வீட்டில் கருவேப்பிலை இல்லை. கருவேப்பிலை எப்போவுமே வாங்க மறந்துடுது. கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு என்னென்ன அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா 2 தக்காளி, தேங்காய் வந்துட்டு அரை மூடியில் பாதி, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு மசாலா போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டுக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 நாளாக உடம்பு வேறு சரியில்லை, வயிறு வேறு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு சும்மா அப்படி ஒரு கிளறி விட்டுட்டு இந்த மசாலா போட்டுக்கலாம். மீன் குழம்பு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நான் வைப்பேன். நம்ம வீடியோஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரியே இருக்காது ஒரு குழம்பு கூட. இன்றைக்கி வைக்கிறது ஒரு ஸ்டைலு. ஓகேவா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆமாம், சொல்ல மறந்துட்டேன், இதில் கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சிருக்கேன். அன்னைக்கு வந்துட்டு தேங்காய் பால் புளி வந்துட்டு ஊற வச்சு கரைச்சி போட்டிருந்தேன்னா, இன்றைக்கி வந்துட்டு புளி இந்த இத்தனையும் ஒரு சொலைக்கும் கொஞ்சம் கூட இதிலே போட்டு நான் அரைச்சிட்டேன். கையை கழுவிட்டு வந்துடுறேன். இதிலே போட்டு நான் அரைச்சிட்டேன் புளியும். அதனால் வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெய் பிரிந்து வர வதங்கி வந்தோடனே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் கெட்டியாக சாப்பிடுவீங்க, ஒரு சிலர் தண்ணியாக சாப்பிடுவீங்க. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விருப்பம் எவ்வளோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு நான் மட்டும்தானே, சாயந்தரம் அம்மா வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். நான் மட்டும்தான், அதனால் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாகவே கம்மியாகவே வச்சுக்கலாம். நம்ம கம்மியான அளவில் தான் நான் வைக்கிறேன்.
ஓகே, மசாலா நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மீன் வந்துட்டு வறுவலுக்கு இது பண்ணி வச்சிடலாம். வறுவலுக்கு நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வெறும் மிளகாத்தூளும் உப்பும் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் வேணாம். அன்றைக்கி இதே மாதிரி நான் பண்ணியிருந்தேன், அது நல்லா இருந்துச்சு. அதனால் இதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. மிளகாத்தூள், லைட்டாக உப்பு, இது மட்டும் போதும் நமக்கு, வேறு எதுவும் வேணாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாந்தா போட்டுக்கலாம். லெமன் லைட்டாக விட்டுக்கலாம். நான் லெமன் போட மறந்துட்டேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெறும் உப்பு, மிளகாத்தூள், லெமன் போட்டால் போதும், நல்லாயிருக்கும். உப்பு மிளகாத்தூள் வந்துட்டு லைட்டாக லெமன் மட்டும் தான் புழுந்து வரேன், வேறு எதுவுமே நான் போடல. நீங்களும் இதே மாதிரியே சமைச்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் அன்றைக்கி இது பண்ணேன், வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாறை தான் வாங்கினேன் நான், கடல் பாறை. ஒரு ஓரமாக ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ வந்துட்டு சவுண்டு வேற ஏதோ கேட்டுட்டு. மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சா? இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். மசாலா ஏற்கனவே கொதிச்சிருச்சுடா நல்லா, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நமக்கு இந்தளவு தண்ணி போகும். ஏற்கனவே மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, தண்ணி ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. போதும். இதை வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தோடனே அப்படியே மீனை போட்டு இறக்கலாம். அதுக்கப்புறமா மீனை பொரிச்சுக்கலாம். இருக்கட்டும் வரையும். குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வர வர நல்லா கொதிச்சிருச்சு. இவ்வளோ பண்ணி ஏன் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி உப்பு போடவே இல்லை. விட்டுருந்தா இன்னைக்கு உப்பு போடாமே குழம்பு வச்சுருப்பேன். இப்போ புளிப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு உப்பு போடுற ஞாபகமே வருது. மீன் போடையில் உப்பு போடணும், பரவாயில்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இப்போது மீனை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி இதெல்லாம் கொடுத்தாங்க. இது வேணான்னு சொன்னே, இருந்தாலும் போடு குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அந்த அக்கா. சரின்னு வாங்கிட்டேன், போட்டாச்சு. குழம்பு நல்லா கொதி வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே இறக்கிடலாம். இறக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா கொதிச்சிச்சு. நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ வந்துட்டு மீனை வறுத்துக்கலாம். அந்த குழம்பு சட்டி தூக்கி அந்த அடுப்பில் நான் மாற்றி வச்சிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மீன் கூடையுமே அப்படி ஒரு கருவேப்பிலையை போட்டு உள்ளே போட்டு வறுத்தா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை வாங்கும் போது நான் மறந்துடுறேன், என்னன்னே தெரியல. எல்லாமே வாங்குறேன், மார்க்கெட் போகிறேன், காய் வாங்குறேன், எல்லாமே வாங்குறேன். கரெக்டாக இந்த கருவேப்பிலையை மட்டும் வாங்குறது இல்லை. கேட்டால் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க, நானும் மறந்துட்டு வந்துடுறது. இது பரவாயில்ல. இது அப்படியே மேலேயே கருவேப்பிலை வைத்து உருவாமல் ஒரு கொப்பை போட்டு அப்படியே எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். வெள்ளை உள்ள நீங்கள் போட்டுக்கோங்க. குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆச்சு. அம்மி வந்துட்டு இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ்ன்னு கேட்பான். அம்மிக்கு வந்துட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் கொடுத்து விட்டேன். காலையில் வச்சு சாம்பார் எடுத்துக்கிறேன். நூக்கல், கேரட், பீன்ஸ்லாம் போட்டு அம்மிக்கு சாம்பார் கொடுத்து விட்டு நான் வந்துட்டு காலையிலேருந்து சாப்பிடல. சரி மீன் கறக்க வந்தாங்களா,
நம்ம ஒரே மீன் குழம்பு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அம்மி வந்து இப்போ கேட்பான் என்ன ஸ்நாக்ஸ் பண்ண அப்படின்னு. நான் என்ன ஸ்நாக்ஸே பண்ணாமல் மீன் குழம்பு வச்சுட்டுருக்கேன். வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. வந்துட்டாடி அவசரத்துக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கணும்னா அடி வந்துடும். ஓகே, சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பாடு போட்டு வந்துட்டேன். ஒரு மீன் அப்படியே ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு தட்டலாம். கொஞ்சமாக குழம்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்குவோம். நான் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு காமிக்கிறேன். எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோன்னா மீன் குழம்புலாம் வந்துட்டு பெரிய விஷயமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. சுட சுட சோறு குழம்பு அப்படி சாப்பிட்றதே ஒரு தான், ஒரு தண்ணீர் தான். வறுவல் வந்து பயங்கரமாக சுடுது. சாப்பிட்டு காமிக்கிறேன். அடோடா, என்ன ஒரு டேஸ்ட்டு. எதுவுமே போடல, வெறும் உப்பு, தனி மிளகாத்தூள், லெமன் மட்டும்தான். உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லொட்டு லொசுக்கு அதை மாதிரி எதுவுமே போடாதீங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இது மட்டும் பண்ணிப்பாங்க. வறுவல் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தட்டை வச்சுருந்தேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. நான் சாப்பிட போகிறேன். டாட்டா.